இப்போ வந்து பாப்பா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அவளுக்கு வந்து தலைக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆரஸ்பதி இலை, அதாவது தைலம் தழைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு எங்கள் பாட்டி எங்களுக்கு குளிக்க ஊற்றுவாங்க, எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு குளிக்க ஊற்றுவாங்க. அதே மெத்தடில் நான் பாப்பாவுக்கு குளிக்க ஊற்றலான்னு சொல்லிட்டு இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்டா போயிருக்கோம், ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிருக்கோம். இந்த இலலாம் இப்போ அழிஞ்சு வருதுங்க. இது உங்களால் முடிஞ்சால் இதெல்லாம் வச்சு வளங்க. நானும் கொல்லையில் போய் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இதை தேடி தேடி எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அந்த காலத்துலலாம் இதை வச்சு தான் குளிக்க வைப்பாங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நொச்சி இலை. இந்த நொச்சி இலை வந்து பூச்சி விரட்டி சொல்லுவாங்க, அதே நேரத்தில் வந்து கொசு விரட்டின்னு சொல்லுவாங்க. இதை பறித்து இதை சருகாக்கி மூட்டம் போட்டோன்னா கொசு நம்ம வீட்டுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு குளிச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்பேற்பட்ட உடம்பு வலியாக இருந்தாலும் போகும். ப்ளஸ் இதை விறகடுப்பில் வெந்நீர் வச்சு குளித்தா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம வைக்க போகிறது கரண்ட் அடுப்பில் தான். விறகடுப்பில் வெந்நீர் வச்சு அது ஏதோ செங்கல்லாம் வச்சு குளிப்பாங்க. செங்கல் சூடு பண்ணி அதை போட்டு சொருள்னு செஞ்சு அதெல்லாம் குளிப்பாங்க. இன்றைக்கி நான் என்னென்ன இலை எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது நொச்சி இலை. அடுத்தது வந்து நொச்சி இலை யாரும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாட்டி வைத்தியம். இதுதான் அந்த நொச்சி இலை. நெக்ஸ்ட் வந்து ஆடாதோட இலை. இதுதான் கோல்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதோடையா சரி, இது ஆடு தொடாத இலையா, அதுக்கு பேர் ஆடாதோடையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைலம் ஆரஸ்பதி இலை. இதெல்லாம் பறித்து இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து குளிக்க வைக்க போகிறேன். நான் வெந்நீர் வச்சுட்டு காட்டுறேன். வெந்நீர் வச்சுட்டு காட்டும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அப்படியே நம்ம எப்படி தைலம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸும் வந்து நமக்கு தைலம் மாதிரி தான் தோணும். வாங்க, இலை போட்டோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் தைலம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஆவி பறக்க 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 இருக்குது. இதே விறகு அடுப்புனா கொத்தோட அப்படியே கிளையா வச்சுருவாங்க. ஆமாம், அதில் உள்ள சாரும் வந்து அது உள்ளே இறங்கிடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி பாருங்கள். அப்பா செம வாசனை. இதெல்லாம் குளிச்சோன்னு வச்சுங்க, சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் கை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஊற்றுங்க. பாருங்க, அப்பா குளிச்சிங்கன்னா சளி கிளிலாம் பிச்சுட்டு ஓடிடுங்க. மழை நேரத்தில் இந்த குளியல் வந்து செம இதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நண்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடைய காலை மட்டும் எடுத்துக்கலாம். நான் அந்த நண்டு காலை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அடித்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், வடிகட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நசுக்கியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அம்மியில் நசுக்கி சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஜூஸ் கிடைக்காது. நம்ம அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னா எல்லாம் பிளெண்டாகி அரைஞ்சி வந்த பிறகு நமக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இதை நான் வந்து வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது அப்படியே போடலாம், ஆனால் அதில் உள்ளதெல்லாம் வந்து வாயில் சிக்கும், அதனால தான். ஓகேவா, இதை நான் ஃபுல்லாக அரைச்சி இதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். வந்து இந்த சூப்புக்காக, சூப்புன்னு வச்சுக்கலாம், ரசம்னு வச்சுக்கலாம், சூப்புன்னே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போ இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 பூண்டு, ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் தனியாக அரைச்சி எடுக்கணும். இது வாஷ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி. என்ன போட்டிருக்கேன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 4 பூண்டு, 4 மீன்ஸ் 4 கிடையாது, ஒரு 5-6 பூண்டு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு மிளகு தான் வந்து அதிக காரத்தன்மை, அதாவது இதுக்கு கோல்டுக்கு போடுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடுகு, கடுகு வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். ஜீரகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய், மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இடித்து வச்ச நண்டு சூப், ரசம்,
இங்கே வந்து அது எடுத்துக்கலாம். ரசம் மாதிரி இது வந்து நம்ம பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ண வேணாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நண்டு ரசங்கும் பொழுது நல்லா கொதிக்கட்டும். இறக்கும் பொழுது நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். நீங்களும் மழை நேரத்தில் கோல்டாக இருக்க டைமில் இந்த மாதிரி நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா காரசாரமாக இது கூட கொஞ்சம் துளசியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வெறும் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெத்தடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா ரசம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சு பாருங்கள். நான் அந்தளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அதுவே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கி நீங்கள் சூடாக அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லை சூடாக சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதோட சாரெல்லாம் இறங்கியிருக்கும். நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். சொல்லு சூப்பர் ரெடி. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஜீரகம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த நண்டு மசாலாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வீடியோ ஆன் ஆகிடுச்சின்னு நினச்சேன். ஆன் ஆகலை. ஒரு 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோலோடு வச்சாதான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலே இருக்க தோலை மட்டும் உரிச்சிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம் 3த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெடிச்ச பிறகு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு கடுகு. இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அம்மா வதக்குறாங்க. அப்படியே சைட் பை சைடு வந்து அது பேர் என்ன மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாதமும் அங்கே சூடாக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் வதக்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம புளி சேர்ப்போம்ல அதுக்காக. இதுதான் அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு. சட்டுன்னா ரெடி ஆகிடும். டேஸ்டியாக இருக்கும். இப்போலாம் புதுசாக வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. எப்பயுமே வந்து புளியை கரைச்சி அதில் மசாலாவை போட்டு கலக்கி வெங்காயம் தக்காளி வதங்கினதும் தூக்கி ஊற்றி கொதிச்சதும் மீனை போட்டு இறக்கணும். சூப்பரான நம்ம பாட்டி அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இப்போ இருக்கிற புது விதம்லாம் எனக்கு பிடிக்காது. அரிசி கலந்த தண்ணியில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். அந்த தண்ணியில் வந்து நம்ம குழம்பு வச்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2-3 தண்ணியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு 3வது தண்ணியும் 4வது தண்ணியும் எடுத்து வைப்பாங்க. இங்கே வந்து புளி கரைச்சி வச்சுருக்காங்க. அது கூட மஞ்சள் போட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சொல்லு வதங்கிடுச்சு. சொல்லுமா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஆமாம். கொஞ்சோண்டு கையை வச்சுடி வடிகட்டினீங்கன்னா இதில் உள்ள சக்கையெல்லாம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் குழம்பு கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் கழுவி. ஓகே. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மூடி போட்டு மூடியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். இது வந்து இண்டோனியன் வானர், அதனால அப்படி இருக்கு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருள வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ப்ளஸ் நண்டு இதை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு சுட்டுட்டியாமா சேர்க்கலாமா? தினமும் இதுக்கு நமக்கு சுட்டுக்கிறதே வேலையாக போகுது. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் ஊற்றினா ட்ரையாக இருக்கும். நம்ம வச்சோம் இல்லையா மீன் குழம்பு, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி ரெடி ஆகுது வருங்க மூடலாம். அம்மா வந்து போட்டு இப்போ பாருங்கள் மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த பதத்தில் வந்து புளி உப்புலாம் செக் பண்ணிட்டோம். காரம்லாம் எல்லாம் நல்லாயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். கவள மீன் குழம்பு. பாருங்க இப்போ மூடிடலாம். நல்லா